வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ராபபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டியோட டெஃபினேஷன் பார்க்கலாம். த டேர்ம் ப்ராபபிலிட்டி ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் ரேண்டம்னஸ் அண்ட் அன்சர்டனிட்டி. ரேண்டம்னஸையும் அன்சர்டனிட்டியையும் ப்ராபபிலிட்டி குறிக்குது. ரேண்டம்னஸ்னால் என்னென்னா, ஒரு ஈவெண்ட்டோட அவுட்கம்மை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அதாவது கணிக்க முடியாது அப்படின்னா அதை ரேண்டம்னஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு காயினை வந்து நம்ம டாஸ் பண்ணுறோன்னா அது ஹெட்டாகவும் இருக்கலாம், டெய்லாகவும் இருக்கலாம். நம்மளால் அதை கணிக்க முடியாது. அது வந்து டாஸ் பண்ணி அது கீழே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் ஹெட்டா டெய்லாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் வந்து நம்மளாவே ஒரு சான்ஸ் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஹெட்டு டெய்ல்னு 2 சான்ஸ் இருக்குது, அதனால் ஹெட் விழுவ வந்து 1/2 சான்ஸ், இதே டெய்ல் விழுவ வந்து 1/2 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். The randomness and uncertainty வந்து ப்ராபபிலிட்டி ரெஃபர் பண்ணுது. இப்போ ட்ரையல் அண்ட் ஈவெண்ட் பார்த்தோம்னா, கண்டக்டிங் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்டு ட்ரையல். ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது வந்து ட்ரையல். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னென்னா, அவுட்கம்மை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதாவது ஈவெண்ட்டோட வந்து ரிசல்ட்டை வந்து நம்மளால் கணிக்க முடியாது. பாசிபிள் அவுட்கம்ஸை வந்து ஈவெண்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு டையை த்ரோ பண்ணுறோம். அதில் வந்து 1 இல்லை 2 இல்லை 3 4 5 6 அந்த நம்பர்ஸ் கிடைக்கிறத வந்து ஈவெண்ட்னு சொல்கிறோம். டையை த்ரோ பண்ணுறதை வந்து ட்ரையல்னு சொல்கிறோம். இதே ஒரு டாஸிங் ஆஃப் காயினை கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு காயினை டாஸ் பண்ணுறது வந்து ஒரு ட்ரையல், இதே அதில் வந்து ஹெட் கிடைக்கிறது இல்லை ட்ரெயில் கிடைக்கிறது வந்து ஈவெண்ட். Exhaustive events அப்படின்னா, the total number of possible outcome in any trial is known as exhaustive events. மொத்தம் எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது அதை வந்து டினோட் பண்ணுறது வந்து exhaustive events. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, டாஸிங் எ காயின், த பாசிபிள் அவுட்கம்ஸ் கெட்டிங் அ ஹெட் ஆர் டெய்ல். ஒரு காயினை டாஸ் பண்ணோம்னா ஹெட் கிடைக்கும் இல்லை டெய்ல் கிடைக்கும். அப்போ வந்து 2 எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதே த்ரோயிங் அ டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே ட்ரை த்ரோ பண்ணோம்னா 6 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், நம்பர் 2 கிடைக்கலாம், நம்பர் 3 கிடைக்கலாம், நம்பர் 4 கிடைக்கலாம், நம்பர் 5 கிடைக்கலாம், நம்பர் 6 கிடைக்கலாம். அதனால் 6 எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் இருக்கும். Mutually exclusive events பார்த்தோம்னா, if A and B are mutually exclusive events and if A happens then B will not happen and vice versa. That is A intersection B is equal to 0 அப்படின்னா, இப்போ A Bன்னு 2 ஈவெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 2 ஈவெண்ட்டோட இன்டர்செக்ஷன் வந்து எப்போவுமே 0வாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஏங்கிற ஈவெண்ட்டை வந்து நான் ஒரு மேன் வந்து அலைவாக இருக்காங்கன்னு எடுத்துக்கிறேன். பிங்கிற ஈவெண்ட்டை ஒரு மேன் டெட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எ மேன் cannot be alive as well as dead at the same time. ஒரு மேன் வந்து ஒரே நேரத்தில் அலைவாகவும் இருக்க முடியாது, டெட்டாகவும் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் வந்து நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். If 2 events have equal probability of occurring, then the event is equally likely. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், அதில் ஹெட்டும் உழுவலாம் டெய்லும் உழுவலாம். அதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம எப்படி சொல்லுவோம்? 1/2 ஹெட் விழுகிறதுக்கு, டெய்ல் விழுகிறதுக்கு வந்து 1/2. அப்போ வந்து ரெண்டுத்துக்கும் வந்து ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்படி ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். 2 events are said to be independent when the actual happening of one does not influence any way the happening of other. The outcome of one event is not affected by other. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹெட் கிடைக்கிறது செகண்ட் டாஸில் வந்து ஹெட் கிடைக்கிறத வந்து அஃபெக்ட் பண்ணாது. அது பேர் தான் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா அது வந்து டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து சாம்பிள் ஸ்பேஸ்னால் வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஹூஸ் அவுட்கம் cannot be predicted. இப்போ ப்ராபபிலிட்டியில் வந்து என்ன ப்ராபபிலிட்டினா என்னென்னா, ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ்னால் எப்படி கொஷினில் கொடுத்துருப்பாங்கன்னா, கெட்டிங் அ ஹெட், கெட்டிங் அ டெய்ல், அதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். இதுதான் ப்ராபபிலிட்டியோட பேசிக் டெஃபினிஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.